வெங்காயம் சேர்த்துடலாம். நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா புலாவ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பசங்க வந்து நிறைய பசங்க சாப்பிட மாட்டாங்க கீரையெல்லாம். அந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி கீரை சாதம் செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுக்கு கீரை சாதம்ன்றதே தெரியாமல் அவங்க சாப்பிட்ருவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். வெந்தயக்கீரை வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது, பசங்களுக்கும் கொடுத்தா ரொம்ப நல்லது. இந்த வெந்தயக்கீரை சாதம் பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.